السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم. قال النبي صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரொருளால் இந்த திருமண கூட்டத்தில் நாமெல்லாம் ஒன்று குழும்பிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அர்ப்பணிப்பு இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்வதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், பெரும்பான்மையான மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு இலக்கை வைத்து அதற்கான ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதை அடைய வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்து பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த விஷயத்தை நாம் அடைவோம். பழமொழி கூட தமிழ்ல சொல்வார்கள், யதார்த்தமா நம்ம பேசும்போது கூட, நோகாம நொங்கு திங்க முடியாது, எந்த ஒன்று எடுத்தாலும் முயற்சி செய்யணும், தியாகம் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும் என்று சொல்வார்கள். அது மாதிரிதான் அல்லாஹ் இடத்திலே நாம் சொர்க்க வேண்டும் என்று எண்ணம் வைக்கின்றோம், அது தவறு கிடையாது. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு தேவையான வழிகாட்டுதல், அந்த பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான என்னென்ன விஷயம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்கள பெரும்பான்மை என்ன நினைக்கிறோம், சொர்க்கத்துக்கு போயிடணும், அந்த சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், தவறு கிடையாது. அந்த சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு நமக்கு என்ன வழிகாட்டுகிறான்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சும்மா அந்த வார்த்தையே சொல்லறான். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி கசித்தும் நீங்கள் விளங்கி கொண்டிருக்கிறீர்களோ, சிந்திக்கிறீர்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் வெறுமன உங்களை சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவோம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பல கஷ்டங்கள் துன்பங்கள் தியாகங்கள் படணும் என்று அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாருங்க. நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் சொல்வதற்காக சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, வாங்க நீங்க என்னைய நம்பிக்கை, அப்படி அல்லாஹ் விரும்பல. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அர்ப்பணிக்கணும். உங்கள் வாழ்க்கையில ஆகப்பட்ட கஷ்டங்கள் வரும், அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சாதித்து காட்டினால் மட்டும்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒரு கல்வியில இருக்கிறோம், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், டீச்சர் நீங்க சொன்னதை எல்லாம், நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டேன், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டேன், நீங்க சொல்றபடி நான் நடக்கிறேன் அப்படிங்கறதுல எக்ஸாம்ல என்ன எழுதிருக்கோ அதுதான் உனக்கு மார்க். சொன்னேன் நடந்தேன் அதெல்லாம் ஏதோ ஓரல்ல, ஏதோ இருக்கிறல, ஏதோ ஜஸ்ட் பாஸ்ல, ஏதோ பேருக்கு போடலாமே தவிர, கணக்காக இருந்தாலும் எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் என்ன செய்திருக்கு அதுக்குதான் மதிப்பெண்.
நீ படிச்சிருக்கிற, அது உன்னுடைய பேப்பர்ல தெரியுது. இப்படிதான் ஆசிரியர்கள் சொல்வார்கள். அதே மாதிரிதான் இறைவன், உன்னுடைய அமல் என்ன, என்னென்ன அளவுக்கு நீ தியாகம் பண்ணியிருக்கிற, என்ன அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கிற, இதெல்லாம் செஞ்சிருக்கியா? அப்பந்தான். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய கருணை, அல்லாஹ் சொல்றானா, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்ன அமல் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை வேணும். அந்த கருணை பெற வேண்டும் என்றால் அவன் சொல்வதை போன்று நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அதை முதல் விளங்கிக்கோங்க. எதுவுமே இலகுவா கிடைக்காது. ஒரு கார் வாங்க போறோம், ஒரு பைக் வாங்க போறோம், ஏன் நம்ம நகையை வாங்க போறோம்னா கணவருடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பை வைத்துதான் அதை வாங்க முடியும். அவர் அர்ப்பணித்த அந்த காலங்கள் நேரங்கள் எல்லாம் பார்த்து இவ்வளவு மதிப்பாக அந்த பொருள் நம்ம பார்க்கிறோம்னா இவ்வளவு அந்தஸ்தா பார்க்கிறோம். அதே மாதிரிதான் சொர்க்கம் என்பது சும்மா கிடைக்காது. கிடைச்ச உடனே எனக்கு சொர்க்கம் தானே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். என்ன செஞ்ச, அதுதான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதுக்கு அழகான ஒரு வாசகத்தை சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் பொதுவான வார்த்தையை சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ்ங்கிற வார்த்தை வரும். ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது மட்டும் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் அறிவிக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லவா அப்படின்னு கேட்கிறான். என்ன வியாபாரம்? அந்த வியாபாரம் துன்ஜியுக்கும் மின் அதாபின் அலீம். துன்ஜியுக்கும்னா என்ன அர்த்தம்? பாதுகாக்கக்கூடிய, எதிலிருந்து? மின் அதாபின் அலீம், கடுமையாக நீங்கள் எதை மறுமையில அடைய இருக்கிறீர்களோ அந்த துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த வசனம். சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கின்றான், அது என்ன வியாபாரம் தெரியுமா என்று சொல்லிட்டு, துஅமினூன பில்லாஹ் வ ரசூலிஹி, அந்த வியாபாரம் எது தெரியுமா? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்பி உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் அவனுடைய பாதையில் என்ன செய்யணும்? போரிடுவதாகும். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் என்ன சொல்றான். அந்த வியாபாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்பணும், தூதரை நம்பணும், நம்பி முடிச்சிட்டு அவனுடைய பாதையில் உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய உயிரையும் நீங்கள் கொடுக்கணும். ரெண்டு விஷயம் தான். 4 விஷயத்துல 2 நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறோம், அல்லாஹ்வை நம்புறோம், அதுல மாற்று கருத்து வராது. ஆனால் அந்த வியாபாரத்தின் மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, நீங்கள் சம்பாதித்த சொத்து, பணம் எல்லாமே, பதவியிலிருந்து எல்லாத்தையும், பொதுவா பொருளாதாரத்தை லிஸ்ட்ல தான் அல்லாஹ் சொல்றான், அதையும் உங்களுடைய உயிர்களையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? இது பகரமா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? சொர்க்கம் கிடைச்சிரும், உங்களுக்கு நரக வேதனை கிடைக்காது என்று அல்லாஹ் என்ன சொல்றான். அப்ப இதையெல்லாம் நீங்க பாருங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதையெல்லாம் செஞ்சு அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்களையும் நிலையான சொர்க்கங்களில் உள்ள தூய்மையான இல்லங்களையும் உங்களை அவன் நுழைய செய்வான். சொர்க்கம் இப்பதான் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும், நான் கொடுத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டா சொர்க்கம் உங்களுக்கு கன்ஃபார்ம், ரிசர்வ் பண்ணி வச்சிடறேன்னு நல்லா சொல்றான். அப்ப அந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்? வியாபாரம் எந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான்? நம்ம இங்க சொல்ல முடியல, காசை கொடுத்து வாங்கிட்டு போ, கையில காசு வாயில தோசை, அவ்வளவுதான். இது செஞ்சா உனக்கு நான் சம்பளம் தர போறேன், இது செஞ்சா உனக்கு இந்த பொருள் தர போறேன், இல்லையா நீ கிளம்பிட்டே இரு, எனக்கு தேவையில்லை என்று நம்ம சொல்லுவோம்ல, ஒப்பந்தம். அதேதான் அல்லாஹ் சொல்றான். உனக்கு சொர்க்கம் வேணும், உயர்ந்த சொர்க்கம், அப்படியே இருக்கிற பிரமாண்டமா இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணுமா? நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்யி, உனக்கு நான் ஈஸியா கொடுத்துட்டு போயிடுறேன். இது நம்மளால செய்ய முடியுமா? இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பு விஷயத்துல இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நடத்துறோமா இந்த ப்ரோக்ராமு, அல்லது ஒரு 2 மணி நேரம்னே வச்சுக்கோங்க. எந்தெந்த இதுக்கெல்லாம் நேரங்களை அர்ப்பணிப்போம், எவ்வளவு இதுக்கெல்லாம் நம்முடைய நேரத்தை, ஒரு கல்யாணம் அல்லது இதே ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்குது, ஆனுவல் டே நடக்குது, எவ்வளவுனா என் பிள்ளை இப்படி அழகா ஆடுது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ரசிச்சு, அடி பனியா இருந்தாலும் பரவாயில்ல 2 மணி வரைக்கும், அல்லது ஒரு டூருக்கு போறதா இருந்தாலும் எத்தனை நாள்னாலும் பரவாயில்ல சுத்திட்டு வரணும். இதற்கெல்லாம் நேரங்களையும் காலங்களையும் பொருளாதாரத்தையும் செலவழித்து செல்லக்கூடிய நாம் மார்க்கம் என்று வரும்பொழுது மட்டும் தன் நிலையை எப்படி மறந்து செல்கிறோம்?
வேலை இருக்கு, அது இருக்கு. எந்த விஷயத்திலும் சரி, அமலாக இருந்தாலும் சரிதான். தொழுக, பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசல் எப்படி கட்டப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் இன்னைக்கு பள்ளிவாசல் இல்லாத ஊரே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் பள்ளிவாசல் நிரம்பப்படுதா? அங்க வரக்கூடிய வாசம் ஹையால ஸலா, ஹையாலல் ஃபலா என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் தொழுகையினுடைய பாங்கு கேட்டு எத்தனை பேர் அங்கே தன்னுடைய கால்களை பதிக்கின்றோம்? அதே மாதிரி வீட்டுல பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்லமல்களுக்கு என்னென்ன நேரத்தை கொடுத்து முக்கியத்துவம் படுத்துறோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே இன்னைக்கு எடுத்து பார்த்தால் அர்ப்பணிப்பு என்பது சுத்தமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவு போஸ்ட் நன்மையை விளங்கி இருக்கிறோம், சொர்க்கம் வாங்குறோம். அந்த சொர்க்கத்தை வாங்குறதுக்கு என்ன வேணும், அதுக்கு இன்னைக்கு தயாரிப்பது இல்லையே. நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சமூகத்தை எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? அர்ப்பணிப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நபி தோழர்களிடத்திலே. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த வாசகத்தை படித்து பாருங்கள். 59வது அத்தியாயம் 9வது வசனம். எப்படி அந்த வரலாறு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகின்றார், ஒரு மனிதர் வருகின்றார். இந்த மனிதருக்கான உணவு என்னுடைய வீட்டிலே இருக்கிறார் என்று தன்னுடைய இல்லத்திலே விசாரிக்க சொல்லி ஒரு நபித்தோழரை அனுப்புறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே சென்றவர் விசாரித்துட்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் வீட்டில் எந்த உணவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள், இவருக்காக, அல்லாஹ்வினுடைய இதுக்காக, அல்லாஹ்வினுடைய நாட்டத்திற்காக யார் கண்ணியப்படுத்துற? அல்லாஹ் கண்ணியப்படுத்துற யாரு? இவரை யார் உணவுக்கு அழைத்து செல்ல யார் இருக்கிறார் என்று கேட்கவும், ஒரு மனிதர் தான் எழுந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் அவரை அழைத்து செல்கின்றேன். யாருனாலும் கூட்டு போலாம் விருந்து, இன்னைக்கு சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையை விளங்கி சொல்ல பின்னாடி வரக்கூடிய சம்பவத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் அழைத்து செல்கிறேன் என்று அந்த நபித்தோழர் அழைத்து செல்கின்றார் வீட்டுக்கு. சென்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனைவி சொல்கின்றார்கள், குழந்தைக்கான உணவை தவிர எந்த உணவும் நம்மளிடத்துல இல்லையே என்று சொல்கின்றார்கள். குழந்தைக்குள்ள உணவு மட்டும் தான் இருக்கு, ஆனால் நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டீங்களே, இப்ப என்ன செய்யணும் என்று இருவரும் ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். உணவை அவருக்கு நீங்கள் பரிமாறுங்கள், நான் விளக்கை அணைத்து விடுகிறேன், நீங்களும் உண்ணுவதை போன்று நினையுங்கள் என்று அன்று இரவு கழிந்து விட்டது. பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம் அவங்க மனைவி ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த நபித்தோழர் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன நடந்தது நேற்று? அல்லாஹ் உங்களை பார்த்து புன்னகைக்கிறானே, அல்லாஹ் உங்களை பார்த்து இப்படி சிரிக்கிறானே, என்ன நடந்துச்சு? இதுதான் அர்ப்பணிப்பு. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய தூதரிடத்திலே சொல்லிக் கொண்டு வந்த வார்த்தையை காப்பாற்றினார். சம்பவம் சின்னது, சின்ன விஷயம் தான். சோறு போடுறதான் பெருசா நம்ம நினைப்போம். அந்த சோறு போடுறது இறைவனுக்காக போட்டார், இறை தூதர்கிட்ட சொன்னதுக்காக போட்டார். தன் குடும்பத்தில் இல்லாட்டாலும் பரவாயில்லை, தன்னை விட பிறரை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த உணவை போட்டார். இது ஒரு அர்ப்பணிப்பா இல்லையா, தியாகமா இல்லையா? கடுகு சிறுத்தாலும் காரம் கொள்ளான்னு சொல்லுவாங்க, அது இப்படிதான். ஆனா அதனுடைய எஃபெக்ட் அப்படி இருக்குன்னு சொல்லுவார்கள். அது மாதிரிதான் செயல் சிறுசு, இறைவனிடத்திலே பார்க்கக்கூடிய அந்த விஷயம் பெருசு. ஏன்? அவர் செய்த அந்த அர்ப்பணிப்பு, தியாகம். வியாபாரம் பண்றாங்க, இதை கொடுத்தா என்ன கிடைக்கும்? இதை கொடுத்தா நன்மை, மறுமையில சொர்க்கம். அதை செய்தார்கள் அந்த நபித்தோழர்கள். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்காங்க பாருங்க. சரி, இது சாப்பாடு, அடுத்து பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 3வது அத்தியாயம் 92ல வரக்கூடிய ஒரு செய்தி. அதுல அல்லாஹ் சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன. நீங்கள் எதை விரும்புறீங்களோ அது கொடுக்காத வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய வசனம் வருது. அதாவது 3வது அத்தியாயம் 92. அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கறிவான் அப்படிங்கிற அந்த வசனம் வருது. இது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அபூதல்ஹா ரலியல்லாஹு அவங்க ரொம்ப வசதி படைச்சவங்க. முதலில உணவு சின்ன விஷயம், இது பெரிய விஷயம். அந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை பார்த்துட்டு உருக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி இந்த உணவு, இந்த இடம் பைரஹாங்கிற இந்த தோட்டம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமர்ந்து பேசுவார்கள், தண்ணி அருந்துவார்கள்.
அழகாக இருக்கக்கூடிய இடம் மஸ்ஜித் நபவி பக்கத்தில். இன்னைக்கு அதெல்லாம் இடைக்கப்பட்டு இப்ப தொழுகையினுடைய கூடமா ஆக்கப்பட்டிருக்கு. அந்த பைரவாங்கிற தோட்டம் எனக்கு எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமில்ல. இருக்கிற இடத்திலேயே இருக்கிற சொத்துலயே வருமானம் வரக்கூடியது, லாபம் தரக்கூடியது, அதிகமா பிடிச்சிருக்கக்கூடிய பைரவாங்கிறது தான் என்னுடைய அவ்வளவு சொத்து, ப்ராப்பர்ட்டி சிறந்த சொத்து. இந்த சொத்தை நானு அல்லாவுக்காக கொடுத்து விடுகிறேன், அல்லாவுடைய தூதரே என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்ல, அல்லாவுடைய தூதரை இதை வச்சுட்டு நீங்க அல்லாஹ் எதைக்காக பயன்படுத்த சொல்றானோ அதுக்காக பயன்படுத்துங்க. உடனே அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இதை நீங்க உங்களுடைய உறவினருக்கு பங்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல, கொடுக்கிற எண்ணம் இருக்குல்ல, இது ஒரு வகையான அர்ப்பணிப்பு. எப்படி வருதுன்னா அல்லாவுக்காக செய்யணும். இந்த பொருளாதாரத்தை தாராளமா வழங்குங்க. பாய் கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம். சூழ்நிலை சரியில்லை. இந்த கொரோனா வந்ததுல இருந்து போச்சு, அது வந்ததுல இருந்து இப்படி ஆயிடுச்சு. இப்படி நம்ம எத்தனை பேர் தப்பிப்போம்? கையில நோட்டை நீட்டி ரிசிப்டை காமிச்சா போதும், அல்லது பக்கெட்டை தூக்கினா போதும், அடுத்த நிமிஷம் நம்ம எங்க இருப்போம்னு தெரியாது. பாய் உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன பாய் அப்படின்னு நம்ம 1008 விஷயம் சொல்லுவோம். ஆனா மத்த விஷயங்களை போய் பாருங்க, ரொம்ப அலட்சியம் காணுவோம். அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு எத்தனை பேர் கட்டுப்பட்டு இருக்கோம்? ஆனா அந்த நபித்தோழர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இருக்கிற மிக விருப்பமான சொத்து அந்த சொத்து தான், அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த உடனேயே அவங்களுடைய வாகனம் அமரக்கூடிய இடத்தை தேர்வு செய்து, இதுதான் தலைமை இடம், மஸ்ஜித் நபவி கட்டணும், ஒரு பள்ளிவாசல கட்டணும் ரசூலுல்லாஹ் முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த இடம் யாருக்குரியது என்று சொல்லும் பொழுது ஒரு அதாவது அனாதையினுடைய 2 சிறுவர்களுக்குரியது என்று பேச்சு வருதாங்க. அந்த பேர்ச்சம்பழத்தை உலரக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுவர்களிடத்துல கேட்கின்றார்கள். அந்த சிறுவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல பேரம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க தெரியுமா? அந்த சிறுவர்களுக்கு எப்படி அந்த உள்ளத்துல பதிஞ்சிருக்கு பாருங்க, அர்ப்பணிப்பு, தியாகம். அல்லாஹ்வுடைய தூதரே இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இதனுடைய கூலியை, இதனுடைய பணத்தை நான் அல்லாஹ்விடத்துல பெற்றுக் கொள்கிறேன். பிடிவாதமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல நான் காசு கொடுத்தா வாங்குவேன் என்று அவர்களிடத்துல பொருளாதாரத்தை கொடுத்துதான் அந்த இடத்தை பெற்றார்கள். இது எவ்வளவு பெரிய அற்புதமானது. பெரிய பணக்காரர் இருக்கிற சொத்தை கொடுத்தாரு, ஓகே. இல்லாத மனிதர் ஒரு சொத்தை கொடுக்கிறாருன்னா அது எப்படி வேதனைகள் இருக்கும்? நம்ம கொடுப்போம் அப்படி? பொருளாதாரம் இங்க பொழுது கூட சில நேரங்களில் நாம் கஷ்டப்படுறோம் மார்க்கத்திற்காக. அல்லாவுக்காக தானங்க, அல்லாஹ் பன்மடங்காக நமக்கு செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? என்ன ஒரு 100 ரூபாய் கொடுப்பேன், 200 ரூபாய் கொடுப்பேன், இப்படிங்கிற தோரணையில் நம்மகிட்ட இருக்கிறோம். இது மாதிரி ஏராளமான விஷயத்தை சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமையல இருக்கும் பொழுது, இது பொருளாதார ரீதியா எப்படி பாத்துருங்க. இதை தாண்டி அல்லாவுக்காக போரிட வாங்க, அல்லாவுக்காக இந்த பிரச்சனையை நம்ம எடுத்து நம்ம கையில் எடுப்போம் வாங்க அப்படின்னா, பாய் 1 நாள் 2 நாள் பரவாயில்ல பாய், எவ்வளவு நாள் பாய் தொடர்ச்சியா பண்ண முடியும்? ஒரு ஆர்ப்பாட்டம் கூப்பிட்டாலும் நம்ம 1008 காரணம் சொல்லுவோம். ஒரு பொதுக்கூட்டம், ஒரு திருமண கூட்டம்னாலுமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அலட்சியம் என்ன? அதெல்லாம் என்ன பாய் அப்படிங்கிறோம். ஆனா உயிரை கொடுக்க வாங்கன்னு சொன்னா, உங்க ஜமாத்துல தொழுவு வர்றதே பெருசு, இதுல உயிரை கொடுக்கணுமா பாய் அப்படின்னு கேட்போம். ஆனா நபித்தோழர்கள் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா? எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு தெரியுமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் 9வது அத்தியாயம் 92ல எடுத்து பாருங்க. இதையே நம்பரோட சொல்றேன்னா, அவ்வளவு அற்புதமான வரலாறு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபியே தமக்கு வாகனம் கேட்டு அவர்கள் உம்மிடம் வந்த போது, இது மிகப்பெரிய கண்ணீர் விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சஹாபாக்கள் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு இல்ல, பொருளாதாரத்திலே ரொம்ப பின்தங்கிய வறுமை நிலையில் உள்ள நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே நாங்களும் போர் செய்ய வருகிறோம், ஆனால் எங்களுக்கு வாகனம் இல்லை, அந்த வாகனத்தை எங்களுக்காக ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்கள் உன்னிடத்தில் வாகனம் கேட்டார்கள், உங்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் என்னிடம் இல்லையே என்று நீ கூறினரே, அத்தியர் மீது எந்த குற்றமும் இல்லை, போருக்கு வரலினாலும் தப்பு கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த போருக்கு செலவிட தமக்கு எதுவும் இல்லையே, கிடைக்கலையே என்று தன் கவலைகளால் தன் கண்ணீர் வடித்து செல்கிறார்கள். அர்ப்பணிப்பு எப்படி அர்ப்பணிப்புன்னு பாருங்க.
இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. பாய், நானும் அதுல கலந்துக்கிறேன் பாய். என்கிட்ட எதுவுமே இல்ல பாய். என்கிட்ட உயிர் மட்டும்தான் பாய் இருக்கு. அதை நான் அல்லாவுக்காக தரேன் பாய் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நபித்தோழர் சொல்ற அந்த அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். என்னிடத்துல பொருளாதாரம் கிடையாது, என்னிடத்துல காசு கிடையாது, என்கிட்ட வாகனம் கிடையாது. ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்று, இறைவன் எனக்கு வழங்கிய அந்த ஒரு உயிர் தான். அந்த உயிர் அவனுக்காக போன ஆசைப்படுறேன். அந்த ஆசைக்காக ஒரு வாகனத்தையாவது ரெடி பண்ணிட்டாங்களே அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழி இல்லாமல் சொல்றாங்க, இல்ல நீங்க வீட்டுக்கு போயிருங்க, திரும்பி போயிருங்க, அனுப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். நம்மளா இருந்தா என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ் தப்பிச்சோம்ப்பா அப்படி நம்ம எஸ்கேப் ஆயிருப்போம். ஆனா அவங்க அப்படி இல்ல, கிடைக்காம போயிருச்சு, ஒரு வாய்ப்பை இழந்துட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் இழந்து தவிக்கிறேன் என்று நபித்தோழர்களா ரொம்ப வருத்தப்பட்டார்கள். இப்படி வருத்தப்படுற ஒரு நிலைமை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? மார்க்கத்திற்காக அல்லாஹ்வினுடைய மறுமையினுடைய சிந்தனை நம்மகிட்ட எத்தனை பேர்ட்ட இருக்கு? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு சொல்வதற்கும் உள்ள அந்த அர்ப்பணிப்பு விஷயத்தில் எத்தனை பேர் பாராமுகமா இருக்கிறோம்? என்ன காரணம் தெரியுமா? இதனால என்ன நன்மை நடக்க போகுது? இதுல என்ன பெரிய பிரச்சனை? இவ்வளவு தியாகம் பண்ணாதான் சொர்க்கம் கிடைக்கும். 10 வருஷம் 20 வருஷம் உழைப்பு கிடைச்ச பின்னாடிதான் வீடு கிடைக்குது. 10 வருஷம் 15 வருஷம் உழைப்பு தான் நம்மளுக்கு நகையாக இருக்கிறது. எதுவுமே உடனடியாக எதுவும் கிடைத்து விடாது. அப்படி கிடைச்சிருச்சுன்னா அவன் எங்கேயோ தவறு பாதையில் போறான்னு அர்த்தம். உழைப்பு எப்படி நம்ம கடுமையாக உழைத்து முன்னேறுகிறோமோ அந்த முன்னேற்றத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி நிற்கும்? வீடு கட்டிட்டான் என் புள்ள, நல்ல நகையை போட்டு என் பிள்ளை கரையத்தை கொடுத்துட்டேன்னு சந்தோஷப்படுறது எவ்வளவு பாப்போம் சந்தோஷம். அது மாதிரிதான் அல்லாஹ் விரும்புறான். தியாகம் பண்ணு, தியாகத்தினால் உருவாக்கப்பட்டதான் இந்த மார்க்கம். அந்த அர்ப்பணிப்பு ஒன்றை வரணும். அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து அல்லாஹ் நமக்கு அதைதான் விரும்புறான். அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதர் என்ன செய்றாரு, வராரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு வீடு சுத்து சுவர் கட்டுறேன். இந்த சுத்து சுவர் கட்டக்கூடிய அந்த இடத்தில் என் பக்கத்து வீட்டுக்காரருடைய மரம் இருக்கு. அந்த மரத்தையும் சேர்த்து ஒட்டிதான் வருது. அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி கேட்டேன். அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்கள அனுமதி வாங்கி எனக்கு அந்த இடத்த வாங்கித்தாங்க, அந்த மரத்தை வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த மனிதர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பேசுறாங்க, அந்த மரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு தோட்டம் இருக்கும் என்று. அப்ப அந்த மனிதர் மறுத்து விட்டார். இதெல்லாம் பார்த்திருந்த இன்னொரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, ஒரு மரத்திற்கு ஒரு தோட்டம் இருக்கு என்று சொன்னால் நம்ம இடத்துல ஒரு தோட்டமே இருக்கு, 600 மரங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கே, அதை நம்ம வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை கொடுத்த சொர்க்கம் எப்படி நம்மளுக்கு கிடைக்காம போகும்னு சொல்லி அந்த ஒரு மரத்துக்கார்ட்ட போய் பேசுறாரு, உனக்கு ஒரு தோட்டத்தை தந்துடுறேன், அந்த ஒரு மரத்தை அந்த ஆளுக்கு கொடுத்துரு என்று பேரமெல்லாம் பேசிவிட்டு எல்லாம் முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வியாபாரம் பண்ணிட்டீங்களே, நான் பரவாயில்லையே அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று சொன்னோன்னே இந்த செய்தியை மனைவிட்ட சொல்ல போறாங்க. அந்த மனைவி எங்க இருக்காங்க தெரியுமா? எந்த தோட்டத்தை வழங்கினார்களோ அந்த தோட்டத்திற்குள்ளதான் அவர்களுடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில இருந்து வெளியே நின்று கூப்பிடுறாரு, தோட்டத்தை விட்டு வெளியே வாமா அப்படின்னு. என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே அவர்கள் மனைவி சொல்றாங்க, அழகான வியாபாரமே, இப்படி ஒரு வியாபாரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்தில் கணவருக்கு ஆதரவாக அந்த பெண்மணி நின்றார்கள். இதுதான் அர்ப்பணிப்பு. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சொத்தை இழக்கின்றார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கின்றார்கள், தன்னுடைய உணவையும் நம்மளுடைய பிள்ளைக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக அதை இழப்போம் என்று இழந்தார்கள். இப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான். இந்த கொள்கையை விளங்கி இருக்கிறோம், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான், எல்லாமே இறைவனுக்காக செய்கிறோம் என்று வாங்க. கஷ்டம் இல்லாம எதுவும் கிடைக்காது. கஷ்டம் அடையாமல் எந்த ஒன்றை அடைய முடியாது. எல்லாத்திலும் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் இறைவனுக்காக இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு இதை சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தோழர்களை உருவாக்கி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள், அவங்க வரலாறை நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆச்சரியம். அவங்க போர்க்களத்துல எப்படி எல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு எத்தனையோ செய்திகள் வருது. அவங்க சொல்றாங்க, அவங்களோட கையில அந்த நரம்பு இருக்குல்ல, துண்டிக்கப்பட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காகவே தனியாக ஒரு இடத்தை பிக்ஸ் பண்றாங்க, இங்கதான் அவர் இருக்கணும்.
அவர்களுடைய ரத்தத்தை வர்ற பத்தி எதிரிகளுக்கே கதி கலங்கிருச்சு. அப்படியா, இப்படிப்பட்ட ஒரு ஆளா, ரத்தம் போனாலும் அவர் எப்படி இருக்கிறார் அவர் சொல்லுகின்றார். அந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் சொல்லுகிறார், இறைவா, குறைசிகளுடன் போர் மின்னம் மீதமாக இருந்தால், அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி எண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கின்றார், அல்லாஹுவே, என்னை படைத்த இறைவனே, குறைசிகளிடத்திலே இன்னமும் போர் மீதம் இருந்தால் எனக்கு அதிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு. இல்ல முடிந்து விட்டால் நான் மரணிக்கக்கூடிய இந்த காரணம், அதுல சகிதாகக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு. எப்படி வார்த்தை, நான் உயிரோட இருக்கணும், அந்த உயிரோட இருக்கிறதா இருந்தா போர்க்களம் முடியாம இருக்கணும். அப்படி போர்க்களம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்னை ஷஹீதாக்கிரு. இப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பட்டாடை, அவங்களுக்கு ஒரு அந்தஸ்துக்காக ஒரு பட்டாடை கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படும் பொழுது அதனுடைய மென்மையை பற்றி நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ரொம்ப உயர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க, இதை கண்டு நீங்கள் எல்லாம் வியக்கின்றீர்களோ, இதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ, இந்த ஆடை சொர்க்கத்திலே ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்குரிய கைக்குட்டை இருக்குல்ல, கர்ச்சிப்பு, அந்த கைக்குட்டை இதை விட சிறந்தது. எதை விட? தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டாடையை விட அவருக்கு வழங்கப்படக்கூடிய கைக்குட்டை, அந்த கர்ச்சிப்பு சிறப்பாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு துடிப்பு, அந்த அர்ப்பணிப்பு, அந்த உயிரை கொடுக்கறதுல அவங்களுடைய அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு பெரிய வார்த்தை. இதை விட அந்த அகல்பூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. எந்த அடிமையும் அப்ப இல்ல. சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சஹாபாக்களும் அந்த அகல்களை தோண்டி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, பசி, கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேல அந்த வேலை நடக்குது, பசியில இருக்கிறோம், கல்லை கட்டிக்கொண்டு இதை நாங்க செய்யறோம் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை விலக்கி காமித்து, நீங்கள் ஒரு கற்கள், நான் 2 கற்கள் வச்சிருக்கேன் வயிற்றுல. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை கவிதையாக சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்தை சிறந்தது மர்மி உலகம் தான் இந்த உலகத்தை விட, ஆகையால் முஹாஜிரின்களையும் அந்த அன்சாரிகளையும் நீ மன்னித்து விடு என்று சொல்றாங்க. அந்த அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே, இந்த தூதரிடத்திலே நாங்கள் உறுதிமொழி அளிக்கின்றோம். எப்படி உறுதிமொழி? நாங்கள் ஷஹீதாகவே இருப்போம் என்று நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம் என்று அந்த நபித்தோழர்கள் அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பாதையில், இறைவனுடைய பாதையில் எந்த வகையிலும் எங்களுடைய உயிரை கொடுக்க நாங்கள் துணிகிறோம் என்று சொன்னார்கள். அந்த 3 நாள் அந்த கஷ்டம், அந்த கல்லை கட்டிக்கொண்டு அந்த இடத்திலே அவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்பு, இன்னைக்கு நம்மகிட்ட எத்தனை பேருக்கு இருக்கு அர்ப்பணிப்பு? அந்த அர்ப்பணிப்பு பாருங்க. ஒரு ஆடம்பர கல்யாணம், போய் முன்னாடி நிக்கிறேன், பாய் என்னப்பா போயிட்டீங்க அப்படின்னு கேட்டா, பாய் உறவுகளை முறித்து வாழக்கூடாதுல்ல, நம்ம எந்த கான்செப்ட்ல வந்து நிக்கிறோம் பாருங்க. ஆடம்பரமா நடக்குது, பிளக்ஸ் வைக்கிறான், ஆடம்பரமான கூத்து கும்மாலம். என்னங்க நீங்க விளங்கி இருந்த நீங்களும் போய் நிக்கிறீங்களா? என்ன பாய் செய்ய, உறவுகளை முறிச்சு வாழ முடியல, இல்லைன்னா ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அல்லாஹ்வுக்காக வாழுங்கள், அல்லாஹ்வுக்காக அதை அர்ப்பணிச்சு விடுங்க. குடும்பமா அல்லாஹ் தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைக்கு மீறி நடக்கிறாங்களா, அந்த விஷயத்தில் இருக்க மாட்டேன் என்று அவாய்ட் பண்ணுங்க. நபித்தோழர்கள் அப்படிதான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். மக்கத்து குறைசிகள் என்ன, அவங்களை வீம்புக்கு நான் விரட்டி விட்டாங்க. இவங்க தான், வேணாம், நீ ஹராம்ல இருக்கிற, அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்கிற, உன்னோடு இருப்பதை விட நான் எங்கேயாவது காணாத இடத்துக்கு செல்கிறேன் என்று சென்றார்கள். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு தான் எந்த இடத்திலும் உயிரை கொடுக்க சஹாபாக்கள் துணிந்தார்கள். பொருளாதாரத்தை கொடுக்குறங்கிறது வேற, உயிரை கொடுங்கன்னா கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வருவோம்? எங்க உங்களுடைய உயிரை தரணும், இத்தனை மணிக்கு இத்தனை மாதிரி நடக்குது வாங்க அப்படின்னா, ஏதோ இது வாங்குற மாதிரி கூப்பிடுறீங்க, உசுர கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். நபித்தோழர்கள் அப்படி கிடையாது. என்ன நடக்குது, என்ன சொல்றோமோ உடனடியாக அதுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டானா ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரே, உணவு உட்கொண்டு இருக்கிறார், கையில பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு, இந்த போர்ல நான் கலந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். கையில இருந்த உணவை தூக்கி போட்டுட்டு அப்படியே செல்கின்றார். எனக்கு சொர்க்கத்தினுடைய வாடைகள் எனக்கு அந்த வாடை அடிக்கிறது என்று சொல்லி உயிரை கொடுக்கின்றார். நினைச்சு பாருங்க, இது எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இந்த அர்ப்பணிப்புங்கிறது சும்மா கிடையாது, சும்மா ஏராளமா பேருக்கு இருக்கிறது கிடையாது. எல்லாத்திலும் இறைவனுக்காக. பதில் பொருட்களை எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத நாள் நைட்டு உட்கார்ந்து ஆலோசிக்கிறார்கள். எப்படி ஆலோசனை தெரியுமா? பயண கூட்டத்தை தடுப்பதற்காக வந்த இடத்திலே அல்லாஹ் வேற ஒரு திசையை மாத்தி விட்டான். போர்க்களமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்ப எதிரிகள் எல்லாம் வெறும் 1000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. நம்ம வெறும் 313 333க்குள்ளதான் இருக்கிறோம். 300 சொச்ச மக்கள். அவர்கள் வந்திருக்கிறவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் 3 பேர், நம்ம ஒரு ஆள் தான் சண்டை போட முடியும். அந்த அளவுக்கு 1க்கு 3ங்கிற அடிப்படையில இருக்கிறாங்க. அதிகமான வாகனங்கள், அதிகமான ஆயுதங்கள் அவர்களிடத்துல இருக்கிறது. அர்ப்பணிப்பு தெரியுங்கள? சூழ்நிலையை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்களேன், சாத்தியமே இல்லைன்னு நம்ம நினைப்போம். அந்த சாத்தியத்துல அர்ப்பணிப்போடு அல்லாஹ்வுக்காக தான் நம்ம இறங்குறோம்னு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய வெற்றியினாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். அந்த நிகழ்ச்சியிலே அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்க. அதுல இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மிக முக்கியமான ஆள். அன்சாரி அவரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆலோசிக்கிறார்கள். அந்த வார்த்தை கவனிங்க. மக்கள் உட்கார்ந்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல்வேறு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் முஹாஜிர்களுடைய வார்த்தையை ரசூலுல்லாஹ் கேட்கல. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி எல்லாம் அன்சாரிகள். அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க என்று தெரிஞ்சிருச்சு. ஏனென்றால் நீங்க எங்க ஊருக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் சொன்னாங்க. ஆனா ஊரை விட்டு வெளியே வந்திருக்கல இப்ப சம்பவம். அப்பொழுது சாது பின் முஆத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, யாரை எதிர்பார்க்கிறீங்க எங்களுக்கு தெரியுது என்று சொல்லிட்டு அழகாக வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்கள் மீது ஈமான் கொண்டுள்ளோம், உங்களை நம்பிக்கை வச்சாச்சு, இறை தூதர்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுட்டோம். நீங்கள் கொண்டு வந்துள்ள இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், சாட்சி பகர்கிறோம். எந்த நிலையிலும் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்துள்ளோம் என்று சொன்னார்கள். எந்த நேரம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றதை கேட்போம் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்கள் நாடியதை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அப்பந்தான் புன்னகம் வருகிறது. அப்படியே மூஞ்சி அப்படியே மாறுது. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை தயாராக சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் கடலுக்குள் இறங்கி போர்க்களம் செய்யணும், போர்க்களத்தை சந்திக்கணும் என்று சொன்னாலும் நாங்கள் கடலிலே இறங்குவோம், ஒருவர் கூட பின்வாங்க மாட்டோம் என்று அந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சாது பின் முஆத் எப்படிப்பட்ட அந்த வார்த்தையை அந்த நபித்தோழர் சொல்கிறார், நீங்கள் எதைனாலும் செய்யுங்க, கடல்ல இறங்கி போரிட முடியாது. கடல்ல போயிட்டோம்னா அங்கிட்ட உளுந்து போயிடும், ஆயுதங்கள்லாம் எடுக்க முடியாது, கடுமையான இதாகும். அப்படிப்பட்ட ஒரு கடலுக்குள்ள நீங்க இறங்கி எங்களுக்கு போர் செய்யணும் சொன்னாலும் உடனடியா இறங்கி செய்யறதுக்கு தயாராக, அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்று அந்த நபித்தோழர் சொல்கிறார். அடுத்து இன்னொரு நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மிக்சாத் பின் அஸ்வத்ங்கிற அந்த நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எதிரிக்கு எதிராக, அவனுக்கு ஃபிரௌனுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று கூப்பிடும் பொழுது அந்த மக்கள் அல்லாஹ் நீனும் போய் போரிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அது மாதிரி நாங்கள் சொல்வோம் என்று நீங்கள் நினைத்தீர்களோ? நாங்க எப்ப நாள் ரெடியா இருக்கிறோம், எந்த இடத்தை சந்திக்கணும் வாங்க, நாங்க சந்திக்க ரெடியா இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி தன்னுடைய உயிரையும் கொடுத்து இந்த மார்க்கத்தை நிலைபெற செய்தார்கள். எதுக்காக? இந்த தியாகம் செய்த எனக்கு அது இது இல்ல, இந்த தியாகத்தால் எனக்கு சொர்க்கம் வேண்டும் மறுமையிலே. நான் இவ்வளவு தியாகமும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், இவ்வளவு தியாகத்தையும் நான் இறைவனிடத்திலே சொர்க்கமாக பெற வேண்டும் என்ற ஆர்வம் அவர்கிட்ட இருந்துச்சு.
இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம். இதெல்லாம் நம்ம எதுக்காக வரலாறா சொல்றோம்? இதுல எவ்வளவு பெரிய அற்புதமான வரலாறு இருக்கிறது. எவ்வளவு பெரிய வார்த்தைகள் அல்லாஹ் நமக்கு சொல்றான், ரசூலா நமக்கு காட்டுறாங்க. நீங்கள் இந்த ரெண்டையும் வியாபாரத்தில சிறந்தது உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடைமைகளையும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்வதற்குள்ள காரணம் என்ன? அர்ப்பணிப்புல அப்படி வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்கிறோம்? தொழுகை முத சொல்லியாச்சு, கொள்கை ரீதியா எல்லாம் இருக்கட்டும். வரட்சணை வாங்க கல்யாணம் தேவையில்லை. சொந்த பந்தம் எவ்வளவு கூடினாலும் மார்க்கத்துக்கு முரணா போக மாட்டேன். விதயத்து நடக்கக்கூடிய காரியம் போகவே மாட்டேன், எனக்கு தேவையில்லாது. அல்லாஹ் எதை சொல்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை சொன்னார்களோ அது மாதிரி நடக்கதான் நான் வாரேன். நம்ம நினைப்போம், சில பேர் பத்திரிக்கை கொடுக்கும் போதே வார்த்தை அப்படியே கண்டிப்பா சொல்லுவாங்க, இங்க பாருப்பா இதான் கடைசி கல்யாணம், நீ இந்த கல்யாணத்துக்கு வரலன்னா இதோட உன்னோட பேச மாட்டேன், எனக்கு சொந்த பந்தம் முக்கியம் சொல்லி நடத்துற, நீ அதெல்லாம் தௌஹீதுங்கிறது உன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கோ, அதுல இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்மளை மிரட்டுவாங்க. எனக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்தா நான் வரப்போறேன். நீ பேசாட்டா என்ன? அல்லாஹ் என்ன நம்ம அருமையினால என்கிட்ட பேசாம இருந்தா நஷ்டம் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நடக்கலைன்னா நஷ்டம் யாருக்கு? எனக்கா உனக்கா அப்படின்னு கேட்கணும். அசத்தியவாதி தப்பான வார்த்தை சொல்லுவான், அவங்க சொல்லக்கூடியவர்கள் தான். என்னாட்டு போகட்டும், உறவுகளை நம்மளா துண்டிக்கிறோம், அல்லாஹ் துண்டிக்கக்கூடிய உறவை அவர்கள் துண்டிச்சுட்டாங்க. மார்க்கத்துக்கு முரணா நடக்கும்போது எப்படி நம்ம அதை அங்கீகரிக்க முடியும்? நம்ம நினைக்கிறோம் எதுவுமே ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும், ஒரு விஷயத்துல இப்படி இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. தெளிவாக சொல்றான் அல்லாஹ். எப்படி வார்த்தையை நம்மளுக்கு பயன்படுத்தலாம் பாருங்க. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுறாங்களோ அவர்கள் தான் மகத்தான வெற்றி அடைவார்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமா இருந்தா அதற்கு நான் அடிபணிந்து போக மாட்டேன். அதுல என்னுடைய தியாகம் இல்லை, என்னுடைய அர்ப்பணிப்பு இல்ல. அது அல்லாஹ் எனக்கு நஷ்டத்தை தருவான். எனக்கு தேவை அல்லாஹ்வுக்காக அந்த விஷயம் இருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறோமா? அப்படி இன்னைக்கு உருவாக்கப்படுறோமா? இதுல என்னங்க இவ்வளவு வீம்பு, இதுல ஏன் இவ்வளவு இதுங்க? அப்படி இல்லாதனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஒவ்வொரு சமூக சீர்கட்டை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மார்க்க விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகினுடைய விளைவு என்ன? தொலைக்காட்சி உள்ள வந்துருச்சு, கைபேசி உள்ள வந்துருச்சு, அதிகமான சொல்லுவாங்களா இளைஞர்களும் வழிகட்டு போகக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. என்ன காரணம்? என்ன செய்ய நம்முடைய அந்த அர்ப்பணிப்பு குறைந்துருச்சு. அல்லாஹ்வுக்காக தானே வாரோம், அல்லாஹ்வுக்காக தானே நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நடக்கிறோம்னு உறுதியாயிருங்க. இவ்வளவு அனாச்சாரம் நம்ம உள்ளக்க வந்திருக்குமா? பிட்டிப்போடு வரணும். என்னாலும் பரவாயில்லைங்க, தைரியத்தினோட நான் சொல்றேன், எனக்கு இது தேவை இல்ல, இது தேவை, அது அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்தனால தேவை. உறவுகளை நேசிக்கணும் இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு சொல்லிட்டு என்கிட்ட பத்திரிக்கைன்னு வச்சுக்கிட்டு அது நீ இப்படி சொன்னீங்கன்னா எதுக்கு நான் வரணும்? நீங்க மட்டும் பியூரா பின்பற்றீங்களா? பியூர் இல்ல, என்னால் முடிந்த நிஷ்டதாத்தும் முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றேன், அவ்வளவுதான். இந்த அர்ப்பணிப்போடு நம்ம வந்தோம்னு சொன்னா சஹாபாக்கள் எப்படி வென்றெடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, உறவுகளை பேண சொன்னாங்க. தாய் தான் போ, ஆனால் கொள்கை என்று வரும்போது அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், தாய் தந்தைக்கு கட்டுப்படணும். அதே நேரத்தில் தாய் என்னை விட்டு வேற வணங்கணும்னு சொல்லி அழைச்சா போகாத, எனக்கு மாறு செய்ய சொன்னா அதுல கட்டுப்படாத. அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அதான், தாய்க்கு பணிவிடை செய்யணும். அதே தாய் மார்க்கத்துக்கு முரணாக இணை வைக்கக்கூடிய செய்தியை செய்ய சொன்னால் அதற்கு நான் உடன்பட மாட்டேன். இப்படிங்கும் போது எதுக்கு நான் மார்க்கத்தில் இல்லாதவர்கள், அதாவது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நடந்தும்போது நான் எப்படி போவேன்? இதுல நீங்க தெளிவா இன்னைக்கு முஸ்லிம்கள் இருக்கணும். ஐயோ அங்கிட்டு போனா அது இப்படி ஆயிருமே, இங்கிட்டு போனா இப்படி ஆயிருமே, யாராவது என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னா, யாரும் எனக்கு தப்தர் தரலேனா, ஜனாசா தரலேனா, என்னை யாரும் அடக்கம் பண்ணலேனா, படைத்தவனுக்கு தெரியாதா அடியானை பத்தி? அல்ல சில உதாரணங்கள் நமக்கு எப்படி சொல்றான் பாருங்க, அர்ப்பணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பறவை பறக்குது, அது எங்க போயிட்டு என்ன தேடி வரும் நம்ம கண்கூட பாக்குறோம். அதுக்கு உணவு அளிக்கக்கூடிய இறைவன் எனக்கு உணவு அளிக்க மாட்டானா? எனக்கு எங்க ரிஸ்க வச்சிருப்போம் தெரியாதா? அல்ல எனக்கு எங்க நல்லதை நாடுன்னு தெரியாதா? நம்ம நினைக்கிறோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா. நபி தோழர்கள் அப்படி இல்ல,
தைரியமா சொன்னாங்க. நல்ல வரலாறு பாருங்களேன். எங்கெல்லாம் நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எங்கே வீரியமாக, தைரியமாக, போல்டாக எடுத்து சொன்னார்களோ அதே மாநகரத்திலே நுழையும் பொழுது எதிரிகள் நிலைகுலிந்துதான் நின்றார்கள். அர்ப்பணிப்பு தியாகம் எப்படி இருந்துச்சு? எந்த மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மக்காக்குள் வரும் பொழுது ஐயோ முகமதுடைய கூட்டமும் வந்து விட்டது என்று கொக்கரித்தவர்கள். ரசூலுல்லாவை அடிக்கணும், ரசூலுல்லா ஊருக்குள்ள விடக்கூடாது என்று ஹுதைபியா உடன்படிக்கையில அவ்வளவு கொந்தளித்தார்கள் எதிரிகள். ஆனா ஃபத்தவுல் மக்கா, மக்காவின் வெற்றிக்குள் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு? எதிரிகள் என்ன மாதிரி சொன்னாங்க? ரொம்ப ஆடம்பரமா, முகமது கூட்ட வந்துருச்சே, தப்பிக்க முடியாதே, என்ன செய்ய என்று இப்படி ஓரங்கட்டி போனாங்க. அதனுடைய இது சந்தர்ப்பத்தை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான்னு பாருங்க. நம்ம அவருடைய அர்ப்பணிப்பு அல்லாஹ்வுக்காக எல்லாமே அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். என்னுடைய வாழ்வும் மரணமும் என்னுடைய தொழுகை எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய செயல்களையும் அர்ப்பணித்து யாக உணர்வோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வெற்றியை இலகுவாக கொடுப்பான். எந்த மக்காக்குள்ள நுழைய முடியாது என்று சஜ்ஜிதா செய்யும் பொழுதும் அதற்கான இடையூறுகள் செய்தார்களோ அதே மக்காக்குள் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் தைரியமா உள்ளக்க போய் இந்த பள்ளிவாசல்ல இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் வெளியே தள்ளுறேன்னு உடைச்சு விட்டு போனாங்க. அந்த சிலையை சொன்னதுக்காண்டி எவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பிச்சோ அதே சிலையை உடைச்சிட்டு தான் உள்ள நுழைஞ்சாங்க. இது அல்லாஹ் கொடுத்த வெற்றியா இல்லையா? நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய அற்புதமான வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த காலடி வைக்கும் பொழுது கொஞ்ச நேரம் தான் இந்த மக்கால எனக்கு அல்லாஹ் போரிட, ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்கான்னு கூட அந்த வார்த்தையில சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அவ்வளவு பெரிய அற்புதமான அந்த இடம் அது. என்னை விரட்டிட்டாங்க, இருக்கட்டும். உள்ளாக்க நுழையும் போது அப்படியே உள்ளாக்க நுழைறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நிலை குலைஞ்சு நிக்கிறாங்க எதிரிகள். யார் அபு சுபியான் வீட்டுல தஞ்சம் புகுறாரோ ரசூலுல்லாஹ் எப்படி ஹிக்மத்தான முறையில அவங்களை அடிக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமா அவர் அல்லாஹ் பாருங்க, இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இன்னொரு இடத்துல சொல்லும் போது அது எப்படின்னா அல்லாஹ் திட்டமான வெற்றியை கொடுத்து விட்டான். அந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. கத அஃப்லஹுல் மூமின், மூமின்களுக்கு திட்டமான ஒரு வெற்றி அல்லாஹ் சொல்றான் மக்காவை பற்றி. ஏன்? தன் வாழ்க்கையில் குறைவான மக்களாக இருக்கிறோம், ஆனால் நிறைவாக இறைவனுக்கு செய்யக்கூடிய பணியை நாங்க செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் நாங்கள் எந்த ஒன்றில் சமரசம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அல்லாஹ் அப்படிதான் கேட்கிறான். அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என்னுடைய தியாகம் எல்லாமே அந்த குறிப்பிட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தானே இருக்க போகுது. என்ன 10 வருஷம் அல்லது 100 வருஷத்துக்குள்ளதான் நம்ம இருப்போம். 10ல இருந்து அல்லது 100 வருஷத்துக்குள்ள வாழ போறோம். அது எத்தனை வயசுக்குள்ள மரணம்ங்கிறது கூட சொல்ல முடியாது. நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல எதுக்கு இந்த ஒரு கூப்பாடு? இதுதான் மார்க்கம் என்று தெரிஞ்ச பின்னாடி அதை விட்டு வெளியே வராமே, உலக ஆதாயத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்கு நம்ம வரமே. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், அப்படி வரவே கூடாது. தைரியமா நின்று அடிக்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அதை நான் செய்யறேன். என்ன உணவு அளிக்கக்கூடியவன் சிறந்தவனா இல்லையா? அல்லாஹ் பறவைகளுக்கு மத்த உயிரினங்களுக்கெல்லாம் உணவை கொடுக்கிறவன் எனக்கு ரிஸ்க கொடுக்க மாட்டானா? எந்த இடம்னு வைக்க மாட்டானா? இன்னைக்கு என்னென்ன மரணங்கள் பாக்குறோம். கொரோனா நேரத்துல ஊரு புள்ள சுத்தி தெரிஞ்சவர்கள், இந்த வயதானவர்களை பாருங்களேன், இந்த உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு கொசுலையும் படுத்து கிடந்தவன் இன்னும் உயிரோட இருக்கான். நல்லா வீட்டுல சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி உள்ள இருந்தவன் மரணிக்கிறான். அல்லாஹ் எப்படி மரணத்தை கொடுத்தா? அதுதான் நம்ம நினைக்கணும். அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுவான். அப்படிதான் அந்த நபிமார்களும் நபித்தோழரும் இருந்தார்கள். பொருளாதாரத்தையும் கொடுத்தார்கள், உயிரையும் கொடுத்தார்கள். என்ன வேணும், என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரி தோழர்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்க. அன்சாரிங்கிறதுக்குள்ள வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அல்லாஹ்வுடைய உதவி. அந்த அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அவர்களுக்கு கிடைச்சது? அந்த அன்சாரி தோழர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் அவ்வளவு சொல்றான். எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி வந்துட்டாங்க முஹாஜிரிங்களா, என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக நாங்க அர்ப்பணிக்கிறோம், எவ்வளவு செஞ்சுட்டோம், என்ன செய்யணும்? சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். இது எங்களுக்கு இந்த உலகத்துல தேவையில்லை, மறுமைதான் தேவை என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்ப இது மாதிரி நம்முடைய உள்ளத்துல தைரியத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ்வுக்காக நம்முடைய தியாகத்தையும் நம்முடைய அர்ப்பணிப்பும் இருக்கணும்.
அப்படி அர்ப்பணிப்பும் தியாகம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டால் எவ்வளவு பிரச்சனைகளையும் ஈஸியாக அல்லாஹ் கொண்டு வந்துருவான். நம்ம நினைப்போம் மலை மாறி இருக்கு, நம்மளுக்கு தப்தர் தருவானா, நம்ம இறந்து போன ஜனசாரம், இதெல்லாம் நினைக்க வேணாம். ஐயே முஸ்லிம்கன்றா இன்னைக்கு கொல்லப்படுறமே, அப்படி செய்யறேன், எல்லாம் நடக்கும். நபிமார்களுடைய காலத்தில் இல்லாத விஷயமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. இதையெல்லாம் நம்ம உள்ள வாங்கணும். இதெல்லாம் அல்லாவுக்காக. நம்ம என்னுடைய வாழ்க்கையும் மௌத்தும் யாருக்கு? அல்லாவுக்காக செஞ்சாச்சு. அல்லாஹ் நம்ம படைச்சிட்டான். அவன் காப்பவன் அவன் தான், அழிப்பவன் அவன் தான். அல்லாஹ் எனக்கு எதை நாடுறானோ அதான் நடக்கும். அப்படி நீங்க தைரியமோடு தன்னுடைய வாழ்க்கைங்களை அர்ப்பணிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் வெற்றியை இலகுவாக கொடுப்பான். அதுக்குதான் இப்ப இந்த ஃபத்தகுல் மக்காவை சொன்னேன். பத்ர் போர்ல ஆரம்பிச்சு உஹது போர்ல இருந்து ஒவ்வொன்னா பார்த்து 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 கடைசியில ஃபத்தகுல் மக்காவுல வந்து அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கிறான். 13 ஆண்டுகள் மதீனாவுல மக்காவுல பிரச்சாரம் பண்ணாங்க. அவ்வளவு கஷ்டம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், தூதரை அங்க அனுப்புறான் மதீனாவுக்கு. அங்க போனது ஒரு 9 ஆண்டு காலம்தான். 10வது ஆண்டு காலத்திலே என்ன செய்யறான், அப்படியே அதிகமான வளர்ச்சி, தாறுமாறாக எந்த மக்கள் எல்லாம் அவரை எதிர்த்தார்களோ அவரெல்லாம் அடங்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலகத்திலே மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்தனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தந்தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நாமும் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், எவ்வளவு சோதனைகள் எது இருக்கட்டும், அல்லாஹுக்காக வாழ்றோம். என்னுடைய அர்ப்பணிப்பு எல்லாம், தியாகம் எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான். இந்த அர்ப்பணிப்பு செய்தால் மட்டும்தான் இந்த ரெண்டையும் நீங்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிருங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்கிறேன், என்னுடைய உயிரையும் சரி என்னுடைய பொருளாதாரத்தையும் சரி எல்லாமே அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைச்சிருங்க. அவன் இலகுவா நமக்கு வெற்றியை தருவான், சொர்க்கத்தையும் தருவான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, ஏன்னா அதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் அப்படி பெரிய அழகிய வரலாறு நமக்கு சொல்றான். நபிமார்களுடைய வரலாறு, நல்லடியார்களுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்க. அவர்களுடைய அர்ப்பணிப்பை எந்த இடத்திலும் அல்லாஹ் கொச்சப்படுத்த மாட்டான். அவங்க செஞ்ச அற்புதத்தை சொல்லி அவங்களுடைய அர்ப்பணிப்பெல்லாம் சொல்லி அவர்களுக்கு சொர்க்கம்தான் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுவான். நீங்க வரலாறு பாருங்க. நபிமார்களுக்கும் நபிமார்களோடு இணைந்து செயல்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சொர்க்கம் தான். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ள ஒரு மக்களாக, தியாகம் செய்யக்கூடிய ஒரு மக்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எந்த பிரச்சனையும் எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான் சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக திருமணத்தை